விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே நான் போட்டியிட்டேன். நன்னிலம் சட்டமன்ற தொகுதி கடந்த 15 ஆண்டுகளாக மிக மோசமான எந்தவிதமான வளர்ச்சி மற்றும் அடிப்படை வாழ்வாதாரங்கள் அற்று இருந்த அந்த தொகுதியிலே ஒரு மாற்றத்தை அங்கு இருக்கிற மக்கள் விரும்புகிறார்கள். அதிலும் மக்கள் சேவையாளனை மக்கள் விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த முறை நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலே உதயசூரியன் உதிக்கும். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டிருக்கிற நான் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். அங்கே இருக்கிற பலதரப்பட்ட மக்களும் என்னை வரவேற்றிருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சேவையாளன் தான் அவசியம் என்பதாக அவர்கள் விரும்புகிறார்கள். இப்படி பல காரணங்களால் நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த தேர்தலில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் வெற்றி பெறும். தமிழகத்தில் உதயசூரியன் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்பதை இந்த தருணத்தில் சந்தோஷத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடு இப்பொழுது நிலவி வருகிற வளைகுடா நாடுகளில் குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இப்பொழுது எரிவாயு சிலிண்டரை வழங்குவதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்காலிகமாக அந்த போர் நிறுத்த சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருந்தாலுமே கூட இன்னும் அத்தியாவசியமான சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது இன்னும் குறையவில்லை. அந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் ஒன்றிய அரசு இதுவரை எடுத்திடவில்லை. இதன் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு பொருளாதார வளர்ச்சியை அது பாதிக்கும் என்பதாக கருதுகிறோம். எனவே ஏற்பட்டிருக்கிற ஒரு அசாதாரண சூழலில் ஒன்றிய அரசு விரைவாக செயல்பட்டு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டிராதவாறு, அடித்தட்டு மக்கள் பாதித்திராதவாறு, அன்றாட சேவைகள் பாதித்திராதவாறு எரிவாயு சிலிண்டரை தட்டுப்பாட்டை உடனடியாக குறைப்பதற்கான போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். அது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கூட்டணியாக மாறிட்டு இந்த சூழலில் ஆளுங்கட்சியினருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் முடக்குகிற நடவடிக்கைகளை தான் தேர்தல் ஆணையம் நடத்தியது. குறிப்பாக நான் போட்டியிட்ட நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சார அனுமதியும் தருவதில்லை. ஆனால் அதிமுகவுடைய வேட்பாளருக்கு எல்லா விஷயத்தையும் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. எனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் தான் வைத்திருந்தது. எங்கள் தொகுதியை பொறுத்தவரை அதிகமான முறையில் வாக்காளர்கள்ட்ட அந்த தேர்தல் நாளன்று வரை பணத்தை கொடுத்தது அதிமுக வேட்பாளர் தான். அப்போ அதிமுக வேட்பாளர் அல்லது பாஜக அதிமுக கூட்டணி சுதந்திரமாக செயல்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் தான் எடுத்தது. எனவே ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வேட்பாளர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றும் முழுமையாக முடக்கப்பட்டது என்பதுதான் கடந்த தேர்தலுடைய சூழல். எனவே வன்மையான கண்டனத்திற்குரியது தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு என்பது. என்னன்னா இல்லை, அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா எஸ்ஐஆர்ல ஏறத்தாழ பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எஸ்ஐஆருக்கு பின்பு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாக்காளர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய சரியான எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதன் காரணமாக இந்த பெர்சன்டேஜை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவாக, அதாவது கூடுதலாக இருப்பது போல தெரியும். காரணம் என்னவென்றால் வாக்களிக்கிற இருப்பவர்கள் மட்டும் உண்மையான வாக்காளர்கள் அல்லது இறந்து போனவர்களுடைய பட்டியல் எல்லாம் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டதின் காரணமாக சரியான வாக்காளருடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது காரணமாகத்தான் இந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது. ரெண்டாவது, நான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை வைத்து பார்த்தால் கடுமையான வெயில். ஒரு 10 மணிக்கு அப்புறம், பொதுவாக 10 மணி 11 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாக்காளர்கள் கூட காலைல சீக்கிரமே போய் வாக்களித்து விட்டு கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் போலாமே என்கிற சூழல் தான் இருந்தது. எனவே இது வளர்ச்சியினுடைய தொடர்ச்சியை மக்கள் விரும்புகிறார்கள் ஒழிய இதை அது விஜயினுடைய தாவேக்காவினுடைய அதுக்கு ஆர்வமாக எடுத்துக்கொள்வது என்பது சரியானதாக இல்லை. மாறாக எஸ்ஐஆர் தான் அதனுடைய மிக முக்கியமானது ஒரு தாக்கம் என்பதாக கருதுகிறோம். அதனுடைய முடிவை மே 4ஆம் தேதி தெளிவாக சொல்லப் போகிறோம். இல்ல, அதாவது எஸ்ஐஆர் என்பது இந்த நேரத்தில் அவசியம் இல்லை என்றுதான் எதிர்த்தோம்.
எஸ்ஐஆர் செய்யணுமான்னு கேட்டால் எஸ்ஐஆர் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. இறந்து போன வாக்காளர்கள் 2 இடங்களில் பதிவுள்ள வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது இந்த நேரத்தில் தான் செய்யணுமா? இப்போ டீலிமிட்டேஷன் எந்த நேரத்தில் செய்தாங்க? பாராளுமன்றத்தில் 5 மாநிலத்துடைய தேர்தல் நடக்குது. அது ஏதோ இன்னைக்கு செய்தாதான் செய்ய முடியும் என்று நாடாளுமன்றத்தில் உடனடியாக பிரச்சாரத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் அங்கே வரவழைச்சு, அதுவும் குறிப்பாக தென் மாநிலத்துக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மட்டும்தான் டீலிமிட்டேஷனே வேண்டாம் என்று சொன்னோம். ஆனால் அதை இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் அதில் ஒன்றிய அரசுடைய உள்நோக்கம் என்பது நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி எஸ்ஐஆர் என்பது தேர்தலுக்கு 6 மாச காலத்துக்கு முன்பு செய்ய வேண்டாம், அதற்கு பின்னால செய்யலாம் என்று சொல்லும்போது அதெல்லாம் மீறி எஸ்ஐஆர் செய்தார்கள். அதையும் மீறி செய்த பின்பு எஸ்ஐஆர் உடைய படிவம் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் வாக்காளர் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிற வாக்காளர்கள் வெயிலுடைய காரணமாக வேகமாக வாக்களிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்களே, அது மாற்றம் வேண்டும் என்பதாக சொல்லி தாவேக்காவினர் பிரச்சாரம் செய்வதோ அல்லது நாங்க வந்ததுனால தான் இங்க வந்து எல்லா வாக்காளர்களும் அதிகமாக ஆர்வமாக வாக்களிக்க வந்திருக்கிறார்களோ என்று சொல்வதெல்லாம் உண்மை இல்லை. நேரடியாகவே நான் இதை களத்தில் பார்த்தேன், வாக்காளர்களோடு பேசினேன். ரொம்ப வெயில் கடுமையா இருக்கு, அதனால சீக்கிரமா வாக்களிச்சுட்டு செல்வோம் என்பதுதான் களத்திலுடைய யதார்த்தம். வழிய தாவேக்காவுக்கு சாதகமான வாக்களிப்பு என்பது வந்து அது உண்மை அல்ல. இல்ல, நம்ம ஏற்கனவே அதை சொன்னோமே, அதாவது தமிழக வாக்காளர்களை பொறுத்தவரை அவர்கள் ரொம்ப தெளிவானவர்கள். அது இந்த தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்கிறார்கள். யார் வர வேண்டும் என்பதை போல யார் வரக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருக்கிறார்கள். அந்த சூழலை வைத்து பார்த்தால் இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான இந்த வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த வகையில் எந்த தாக்கமும், அதுவும் குறிப்பாக இந்த வெற்றியை பாதிக்கிற எந்த தாக்கமும் இந்த தேர்தலில் இருக்காது. பல இடங்கள்ல அப்படி ஒரு தாக்கம் இருப்பது போல செய்திகளில் சொல்லப்பட்டாலும் கூட முடிவு அவ்வாறு அமையாது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். சொல்லுங்க. இல்ல 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 அதாவது நீங்க அதை அப்படியே ஒரேடியா அந்த மாதிரி வந்து நம்ம அதை வந்து சுருக்கிட முடியாது. அது ஒரு எளிய மக்கள்கிட்ட அப்படி ஒரு தாக்கத்தை சில வேட்பாளர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏற்படுத்தும் பொழுது ஏற்படுற பிரச்சனை தானே ஒழிய அதை வைத்தெல்லாம் இப்ப நான்லாம் என் தொகுதிக்கு போகும்போது தான் அப்படிதான் சொன்னாங்க, எவ்வளவு வேணாலும் அவர் கொடுக்கட்டுங்க, ஆனா நாங்க ஒரு முடிவு செய்துட்டோம், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் முடிவை தெளிவாக எடுத்து விடுகிறார்கள். ஆனா எளிய மக்கள்கிட்ட சில ஆசை வார்த்தை காட்டும் பொழுது அது வந்து சிலருக்கு கொடுத்து சிலருக்கு கொடுக்கவில்லை என்று வரும்பொழுது ஏற்படுகிற பிரச்சனை தானே ஒழிய இது எந்த வகையிலும் தேர்தல் முடிவுகளையோ வாக்களிப்பதையோ இது பாதிப்பதில்லை என்பதை நேரடியாகவே நான் களத்தில் வந்து கண்டிருக்கேன். இல்ல கண்டிப்பாக நாங்க ரொம்ப விழிப்போடு இருக்கிறோம். முழுக்க திமுக கூட்டணியினர் எல்லோரும் விழிப்போடு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் உள்ள எல்லா நடவடிக்கைகளிலும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய நடவடிக்கைகளை ரொம்ப டைட் பண்ணாங்க. அதே போல கவுண்டிங்லையும் அது மாதிரி ஏதாவது நடந்துவிடக் கூடாது, பல மாநிலங்கள் நடக்கிறதா செய்திகள் வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் எல்லோரும் விழிப்புணர்வோடு சரியான முறையில் நியாயமான தேர்தல் நடத்தணும், அவ்வளவுதான் எங்க கோரிக்கை. வேற அதை தாண்டி வேற எந்த கோரிக்கையும் இல்லை. எனவே அது மாதிரியான எந்த நடவடிக்கையும் நடந்துவிடக் கூடாது என்பதற்கான விழிப்போடு இருக்கிறோம். நாங்க வெறும் திமுக கூட்டணி மட்டும் சொல்ல, எல்லா வேட்பாளர்களும் எல்லா கட்சியினரும் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை நியாயமான தேர்தலை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வெறும் தேர்தல் கமிஷனுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் இருக்கிறது, தேர்தலில் பங்கெடுக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதை பொறுப்புணர்வோடு செயல்படுத்துவோம். அப்படி எதுவும் நடக்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கு. எது பாளையங்கோட்டையில இல்ல, எல்லா தொகுதிகளிலையும் செயல்படுத்த வேண்டிய நலத்திட்டங்கள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அது அந்தந்த காலங்களில் தேவையான நடவடிக்கைகளை அந்தந்த உறுப்பினர்கள் அதை எடுக்கிறார்கள். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை குறிப்பிட்டு சொல்வதற்கு அது 15 ஆண்டுகளாக அதிமுக கரங்களில் தான் இருந்தது. அதுவும் குறிப்பா 9 ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தவருடைய கைகளில் இருந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அது வெறும் இன்னும் அது ஒரு ரொம்ப மோசமான அடிப்படை உள்கட்டமைப்புகள் சீரழிந்த பகுதியாக இருக்கிறது என்பதனால் அதை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னோம். ஆனால் செயல்பாடுகள், மக்கள் நல திட்டங்கள் அது வந்துகிட்டே, ஏன்னா மக்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள், வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. எனவே செயல் திட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கணும், அது கொஞ்சம் திட்டம் போட்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது நிச்சயமாக அடுத்தடுத்த காலங்களில் தொடரும். அதுதான் அதுவே பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டே தான். நான் தான் சொல்றேன், மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் ஏற்பட்டு கொண்டே இருக்க, தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்க,
கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமா திமுக வாக்குறுதிகள்ல ஒரே இலவசங்களை நோக்கிய திட்டங்களா தான் இருக்கு. மதுவிலக்கை பத்தி இந்த தேர்தலில் எந்த கட்சியுமே பிரதானமா எடுத்த மாதிரி தெரியல. நடிகர் சிவகுமார் கூட வாக்களிச்சுட்டு மது இல்லாத இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் மது கடைகளை கொஞ்சம் குறைக்கிறது நிச்சயமா சொல்லியிருக்காரு. அதாவது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து எது சாத்தியமானதோ அந்த சாத்தியமானதை பேசியிருக்கு. நீங்க கடந்த தேர்தல் அறிக்கைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையிலையும் பார்க்கும் பொழுது அது முழுக்க முழுக்க சாத்தியமான விஷயங்கள் எதுவோ எதை செயல்படுத்த இயலுமோ அதை மட்டுமே பேசியிருக்கிறது. மதுவிலக்குங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு வந்து ரொம்ப அவசியமானது. நாங்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காக வேண்டி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். அந்த நோக்கத்திலிருந்து அந்த கோரிக்கையிலிருந்து ஒரு பொழுதும் எஸ்டிபி வந்து விலகாது. இன்னும் அதற்கு தேவையான கோரிக்கைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்வதில் இன்னும் தொடர்ந்து எஸ்டிபி தீவிரமாக அதில் வந்து ஈடுபடும். இல்ல நான் இல்லைன்னு சொல்லல, அதான் சொல்றேன். மதுவிலக்கு படிப்படியான கட்டமான மதுவிலக்கு சாத்தியமா இருக்குது. அந்த படிப்படியான மதுவிலக்கை நோக்கி அரசுகள் வந்து தொடர்ந்து நகரணும். இந்த தேர்தல் அறிக்கையில இல்லைன்னு அவர் சொல்றாரு. நான் தேர்தல் அறிக்கை எது சாத்தியமானதோ அதை மட்டும் தான் குறிப்பிட்டிருக்குதுன்னு சொன்னேன். அது வந்து மக்கள் நல திட்டங்களை பத்தி. மற்றபடி ஒரு பாலிசியாக ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு வந்து மதுவிலக்கு என்பது அந்த கொள்கையில இன்றைக்கும் எஸ்டிபி உறுதியாக இருக்கிறது, இனியும் இருக்கும். அதற்கு என்னென்ன வகையிலெல்லாம் அதை வலியுறுத்த முடியுமோ அதை நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம். இல்ல நாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப தீவிரமாக இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து மாணவ சமூகம் விடுபட வேண்டும் என்பதற்காக ரொம்ப அழுத்தமாக செயல்படுகிற கட்சி எஸ்டிபிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதற்காக வேண்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாங்களே களத்தில் இறங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னும் அது தீவிரப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா இது ஒரு சர்வதேச அளவிலான ஒரு சூழலாகத்தான் அதை பார்க்கும்போது தெரியுது. அது எங்க எப்படி நடந்தாலும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்பதில் கவனமா இருக்கணும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆனால் அந்த நடவடிக்கை இன்னும் தீவிரப்படுத்தப்படணும். எங்களுக்கு சில வாய்ப்புகள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வந்து குறைப்பதற்கான தடுப்பதற்கான நடவடிக்கைகளை உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு நாங்கள் வந்து நிச்சயமா வந்து செயல்படுத்துவோம். இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. எல்லா தேர்தல்கள்லையும் உள்ளது போலதான். இதை நீங்க சென்னை எடுத்துக்கிட்டா சில தொகுதிகளில் ரொம்ப வாக்குப்பதிவு குறைவா இருக்கு. நாங்க போட்டியிடும் போதே பார்த்துருக்கோம். அதுக்காக விழிப்புணர்வு இல்லைங்கிறது அவசியம் எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவா அதனாலதான் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து 100% வாக்குப்பதிவு நோக்கி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனா அது ஒரு சுணக்கம் இருக்கிறது வந்து ஒரு கவலை அளிக்கிற விஷயம் தான். தேர்தல் அன்றைக்கு வாக்களிப்பது என்பது எல்லோருடைய கடமை. அதை வந்து 100% செய்யணும். அதை வரக்கூடிய காலங்களில் இன்னும் கொஞ்சம் அழுத்தி கொண்டு போற தவிர வேற ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.